ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுகி மேங்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக எப்படி காலையில் சமையல் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கே கிச்சனுக்கு வந்த உடனே நான் அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி வச்சுக்கலாம் சாதம் வடிக்கிறதுக்காக. இன்றைக்கி நான் முட்டை குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இதுக்காக 3 முட்டை வேக வைக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். அது இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலாம். முட்டை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முட்டை சீக்கிரமாக வேகும், அதே மாதிரி உடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் சாதத்துக்காக தண்ணி சூடாயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் முட்டை வெந்துட்டு இருக்கு. தண்ணி சூடாயிட்டு இதனால அரிசி நல்லா கழுவி போட்டுடலாம். இப்போ சாதம் வேக வைக்கிறது, முட்டை வேக வைக்கிறது எல்லாம் அடுப்பே பார்த்துக்கோம். அதனால நம்ம இப்போ காயெல்லாம் நறுக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் அவரைக்காய் தேங்காய் போட்டு கூட்டு வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். எப்போவுமே காய் நறுக்கும்போது பக்கத்தில் ஒரு பிளேட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காயில் வரக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அந்த பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இதனால கவுண்டர் டாப்பு எப்போவும் க்ளீனாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம அதை வேஸ்ட்டில் போட்டுக்கலாம். சாதம் நல்லா கொதிச்சிட்ருக்கு, முட்டையும் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்துக்குள்ளே காய்கறி எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தேங்காய் தேவை நமக்கு. முட்டை குழம்புக்கும் தேங்காய் வேணும், இந்த அவரைக்காய் பொரியலுக்கும் தேங்காய் போடணும். அதனால் தேங்காயும் திருவி வச்சாச்சு. இவ்வளோ நேரத்தில் சாதமும் நல்லா வெந்துடுச்சு. அதனால் அதை வடித்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே முட்டையை எடுத்துட்டேன். முட்டை வெந்துடுச்சு, அதை உரித்து ஒரு பக்கம் வச்சுருக்கிறேன். சாதம் ரெடி ஆகிட்டு யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி சாதம் வடித்து எடுக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுப்பு ஃப்ரீயாக தான் இருக்குது, இதனால் உடனே அவரைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் எல்லாமே இதை பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி, அவ்வளோதான் சேர்க்க போகிறோம். இது சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அரைச்சிக்கலாம். 5 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், இன்னும் 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, இன்னும் 1/2 ஸ்பூனுக்கு பெப்பர், மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இங்கே இப்போ இன்னொரு பக்கம் வறுத்துட்டு இருக்கிற இந்த முட்டை குழம்புக்கு தேவையான பொருளோட தேங்காவையும் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஆறுனதும் நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ இதிலே முதல்ல முட்டை குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, தேங்காய், வரமிளகாய், இது எல்லாமே இதை இந்த மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அது கூட 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் பாதி வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம அவரைக்காய் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு. அந்த தேங்காயிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அவரைக்காயிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அப்போ கரெக்டாக இருக்கும் பாதி பாதியாக சேர்க்கும்போது. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும், உடனே இறக்கி எடுத்துக்கலாம். முட்டை குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை கீரி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளேயே இறங்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல சூப்பரான தேங்காய் போட்ட அவரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். முட்டை போட்டதுக்கப்புறம் முட்டை குழம்பையும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இறக்கி எடுத்துடலாம். முட்டை குழம்பு ரெடி, இறக்கி வச்சுக்கலாம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். உப்புமா செய்ய போகிறேன். இதுக்காக 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன்.
ரவை வந்து சும்மா வறுத்துக்கலாம். மெதுவாக சிம்மில் குறைச்சி வச்சுட்டு வறுக்கணும். ரவை ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுத்துட்டேன். ஸோ இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் தாளிப்பு போட போகிறோம். இதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் காய்கறியெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம். நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் வறுத்து வச்சிருக்கிற ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, அப்படியே வந்து நல்லா கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். ரவை வந்து உடனே எல்லா தண்ணியும் குடிச்சிடும். தண்ணியெல்லாம் குடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த மாதிரி மூடி வைக்கணும். எல்லாமே தீ கம்மி பண்ணி வச்சு சிம்மில் தான் பண்ணணும். அப்பப்போ இந்த மாதிரி திறந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். இந்த மாதிரி 2 தடவை பண்ணால் போதும். திறக்கணும், நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கணும், மறுபடியும் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். அந்த மாதிரி 3ஆவது தடவை கரெக்டாக இருக்கும். ஸோ உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சமையல் இதுதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா, மதியானத்துக்கு நல்லா வறுத்தரைச்சி வச்ச முட்டை குழம்பு, அவரைக்காய், தேங்காய் போட்ட பொரியல், அப்புறம் சாதம். இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.